எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நீ என்ன செய்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இது நம்ம நெறைய இடத்துல கேட்டிருப்போம். இது ரொம்ப லைட்டா எடுத்திருப்போம். ஆனா எவ்வளோ பேர் இத டீப்பா திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எவ்வளோ பேரு திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க? உங்க பிரெயின் செல்ஸ்க்கு எது உண்மை? எது உண்மையா நடக்குது? எத நீங்க டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம பிரெயின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தன்ன தானே செதுக்கிட்டு இருக்கு. அஜித் சார் சொல்ற மாரி. ஆமாங்க. அத நீங்க தான் செதுக்குறீங்க. உங்க தாட்ஸ் மூலியமா. நீங்க என்ன எண்ணங்களுக்கு உயிர் குடுக்குறீங்களோ, அது உங்க பிரெயினோட ஷேப்ப டிசைட் பண்ணுது. ஒவ்வொரு செகண்டும் அது ரீஷேப் ஆயிட்டே இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது? இத எப்படி மாத்தலாம்? அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க கண்ண மூடி நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூ. இல்லன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிரசன்டேஷன் இருக்கு ஆஃபீஸ்ல. இல்லன்னா உங்க காலேஜ்ல எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்பீச் குடுக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு வச்சுப்போம். இன்னைக்கு நீங்க நாளைக்கான சிச்சுவேஷன் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடி போகும்போது கால், கை எல்லாம் ஃப்ரீஸ் ஆனா என்ன பண்றது? ஷிவர் ஆக ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்றது? எனக்கு பேச்சு வரலன்னா என்ன பண்றது? அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலன்னா என்ன பண்றது? நீங்க அப்படியே உங்க தாட்ஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க நாளைக்கு நடக்க போற ஈவென்ட்க்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கீங்க உங்க பிரெயின்ல. அது ரிப்பீட்டடா உங்க மைண்ட்குள்ள ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப நிஜமாவே அந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். நேத்து நீங்க என்னென்னலாம் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களோ, அத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். கால் போறதுக்கு முன்னாடியே ஷிவர் ஆகும். ஒண்ணு நின்னு ஃப்ரீஸ் ஆயிடும். கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம போகும். உங்கள பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. கை, காலெல்லாம் நடுங்கும். ஹார்ட் பீட் மேல போகும். இப்ப நீங்க நினைப்பீங்க, "என்னாச்சு நம்ம பிரெயினுக்கு? ஏன் இப்படி பண்ணுது?" அது கரெக்ட்டா தாங்க பண்ணுது. நீங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களோ, அந்த ஸ்கிரிப்ட்ட அது அப்படியே பண்ணுது. தப்பு உங்க மேல தான். பிரெயின் மேலயோ, உடம்பு மேலயோ இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருப்போம். கரெக்ட்டா? அந்த ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரும் இல்லாத ரோட்ல தான் ஓட்டியிருப்போம். நம்ம கூட யாரோ நிப்பாங்க. நம்ம சைக்கிளும் குட்டியா தான் இருக்கும் நமக்கு ஏத்த மாரி. நம்ம அப்படியே ஓட்டிட்டு போம்போது, அங்க ஓரமா ஒரு கல்லோ, ஒரு சின்ன குழியோ இருக்கும். அத பார்த்து நம்ம என்ன நெனைப்போம்? அச்சோ! அங்க அவ்வளோ பெரிய கல்லு, குழி இருக்கு. அது மேல மட்டும் விட்டுறக்கூடாது. அதான் சாமின்னு நெனைப்போம். நமக்கே தெரியாம நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பார திருப்பி அது மேலயே போய் விடும். இது எதர்ச்சியா நடந்ததுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. ஸ்டார்ட்டிங்ல உங்க ஃபோக்கஸ் எங்க போகுதோ, உங்க என்டையர் ஃபோக்கஸ் எங்க ஷிஃப்ட் ஆகுதோ, அங்க உங்க செயலும், உங்க எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகுது. அது இப்படி கூட திங்க் பண்ணி பாருங்க. நீங்க சைக்கிள் நல்லா ஓட்ட கத்துருக்கீங்க. ஒரு சின்ன சந்துல கூட கைய விட்டுட்டு அசால்ட்டா ஓட்டிட்டு போயிருப்போம். அங்கவும் அதே கான்செப்ட் தான். உங்க ஃபோக்கஸ் அங்க ஷிஃப்ட் ஆச்சு. கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நீங்க பாட்டுக்கு ஈஸியா போயிட்டு கிராஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோ ஏங்க. நம்ம எல்லாருமே கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். அத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஸ்கூல் லீவ். காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு கிரவுண்டுக்கு போறீங்க. சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, அந்த ஒட்டுமொத்த நாளும் நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம். பேட்டிங் புடிச்சா பேட்டிங் நல்லா பண்ணுவோம். நல்லா பண்றோமோ இல்லையோ, ட்ரை பண்ணுவோம். கீப்பிங் நான் தான் புடிப்பேன்னு சண்டை போடுவோம். எல்லாத்துக்கும் டோனின்னு நெனப்பு. பவுலிங் பண்ணணும்னு நெனைப்போம். அப்போ விக்கெட் எடுக்கணும்னு நெனைப்போம். எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டே வருவோம். அப்போ பார்த்தா டைம் போனதே நம்மளுக்கு தெரியாது. காலையில வந்திருப்போம். பார்த்தா அதுக்குள்ள ஈவினிங் ஆயிருக்கும். அப்ப நம்ம ஒரு வாட்டி தண்ணி குடிச்சிருப்போம் அவ்வளோதான். பசிக்கவும் செய்யாது, எதுவும் ஆகாது. ஆனா இப்போ நம்ம பெட் மேல படுத்துட்டு இருப்போம். கைய கொஞ்சம் அந்துனா, அங்க வாட்டர் பாட்டில் இருக்கும். தண்ணி தாகம் இருக்கும். ஆனா நம்ம நெனைப்போம், கை அங்க நகரக்கூட நம்மளால நகர்த்த கூட முடியாது. அது கொஞ்சம் கூட நகராது. அத ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அங்க ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியும், சாப்பாடும் இல்லாம அவ்வளோ ஆக்டிவா விளையாண்ட்டு இருந்ததும் நம்ம தான். இங்க கொஞ்சம் இருந்தா தண்ணி இருக்கு. தாகம் அடிக்கும்போது தண்ணி கூட குடிக்க முடியாம, அவ்வளோ சோம்பேறித்தனமா படுத்துருக்கிறதும் நாம தான். இது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சரி, இது தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. நீங்க 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து, அதுக்கப்புறம் சாப்பிட்டு, 3 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தூங்குற ஆளா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஆளா மாறுவீங்களோ, அப்படிதான் மாறுவீங்க. அப்படி சொல்ல வரேன். நீங்க என்ன செயல் செய்றீங்களோ, அதுக்கேத்த ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 6 மந்த்ஸா படிக்காதத எக்ஸாம் முன்னாடி படிச்சுட்டு, அடுத்த நாள் போய் எழுதுனீங்கன்னா, எவ்வளோ மார்க் வருமோ, அவ்வளோ மார்க் தான் வரும்னு சொல்றேன். ஆனா நீங்க எல்லாரும் பயப்படலாம். அச்சச்சோ! நம்ம பிரெயின் இப்படி ஷேப் ஆயிருக்கே! இத மறுபடியும் மாத்த முடியாதா? நம்ம மறுபடியும் நல்ல வாழ்க்கை வாழ முடியாதான்ட்டு. ஆனா அப்படி இல்லைங்க. கன்ஃபார்மா மாத்த முடியும். 100% மாத்த முடியும். ஆனா இது ஒரு நாள்ல நடக்காது. இப்போ உங்க ஹேபிட்ஸ், இப்ப இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே ஒரு நாள்ல வந்தது கிடையாது. இவ்வளோ நாள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது தான், இப்போ உங்ககிட்ட இருக்கிறது. இப்போ ஜஸ்ட் கண்ண மூடுங்க. கண்ண மூடி ஒரு யானைய திங்க் பண்ணி பாருங்க.
திங்க் பண்ணீங்களா? இப்போ டக்குனு அந்த யானை உங்க ரூம்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? எதுவும் டக்குன்னு நடந்தா நல்லா இருக்காதுங்க. ஸோ, எல்லாமே டைம் எடுக்கும். அதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது நம்ம ஸ்கூல்ல கூட யாரும் சொல்லிக் குடுத்தது கிடையாது. வெளியில கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, இதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு லேர்னிங்ஸ் இருக்கு. இதுக்கு நெறைய மெத்தட் நீங்க அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணா, ஃபார் ஷூர் நம்ம லைஃப் ரொம்ப பெட்டரா மாறும். எனக்கு கூட ஃபுல்லா நானும் அப்ளை பண்ணி பார்த்தது இல்லைங்க. இப்ப தான் நான் கூட ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களும் என்னோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல்ல ஃபுல்லா மைண்ட் ரிலேட்டட், பாடி ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போறேன். ஒவ்வொரு டெக்னிக்கும் ரிவீல் பண்ண போறேன். நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம். சேர்ந்து முன்னேறலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இது யாருக்கோ உபயோகமா இருக்கும்னு நினச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாரி கன்டென்ட்ஸ் நீங்க அடிக்கடி பார்க்கணுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது. நீங்க ஏதோ ஒரு டவுட்டோ, இல்ல ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.